யுவான் கான்வே அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதால அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. அதாவது சமீபத்தில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இடையில் T20 தொடர் நடைபெற்று அப்பொழுது கான்வே அவர்கள் பந்தை சரியா பிடிக்காத காரணத்தினால கட்டை விரலை தாக்கி அதன் பிறகு கிரிக்கெட் விளையாடாமல் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பிலும் இருந்து வந்திருக்காரு. இதற்கிடையில ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இடையில் டெஸ்ட் தொடர் நடைபெற்றிருக்கிற நிலையில கான்வே அவர்களுடைய மருத்துவ அறிக்கை வெளிவந்திருக்கு. அதாவது நியூசிலாந்து கிரிக்கெட் வாரிய மருத்துவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கான்வேவின் கட்டை விரலில் காயம் ஏற்பட்டிருப்பதால விரைவில் குணமாகாது, அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்காங்க. மேலும் அறுவை சிகிச்சை செய்யப்படும் பட்சத்தில் அவர் மே மாதம் முதல் வாரம் வரை ஓய்வில் இருக்க வேண்டும். அதன் பிறகு அவர் பயிற்சியை மேற்கொண்டு சிஎஸ்கேவிற்கு திரும்பினால் பிளே ஆஃபில் மட்டுமே விளையாட முடியும். இதற்கிடையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து கான்வே அவர்கள் நீக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதி எனவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அவருக்கு மாற்றான அதிரடி ஓபனர் இருப்பதால் கான்வே அவர்கள் இல்லாதது பிரச்சனையாக அமையாது. அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணிக்காக ஓபனராக களமிறங்கி யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ரச்சின் ரவீந்திரா தொடர்ந்து காட்டடியும் அடித்து வந்துட்டு இருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.